கம்யூனிகேஷன்னா அந்த கம்யூனிகேஷன் தட் கோஸ் ஃப்ரம் டவுன்வர்ட் டு அப்வர்ட், அதாவது எம்ப்ளாயீஸ், சூப்பர்வைசர், மேனேஜர். ஓகேங்களா? ஸோ அப்வர்ட் கம்யூனிகேஷன் இது மாதிரி கம்யூனிகேஷன்லாம் எதை சார்ந்திருக்குன்னு பார்த்தோம்னா பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணதாக இருக்கட்டும், ஏன்னா ஃபீட்பேக் ஆன் நியூ ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், எக்ஸெட்ரா. தென் டவுன்வர்ட் கம்யூனிகேஷன்னா இட் ஃப்ளோஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம், தட் மீன்ஸ் சீனியர் டு ஜூனியர். ஸோ டவுன்வர்ட் கம்யூனிகேஷன்லாம் என்ன மாதிரி இருக்கும்? மோட்டிவேஷன் லெட்டர்ஸ், கார்பரேட் கோல்ஸ், பனிஷ்மெண்ட், இது எல்லாமே வந்து எனக்கு டவுன்வர்ட் கம்யூனிகேஷன். தென் ஃபார்மல் கம்யூனிகேஷன்ஸ்னால் வந்து பேசிக்காக இருக்கிறதான், ஃபார்மலாக இருக்கிற ஸ்பீச்சஸ் எல்லாமே ஒரு ஃபார்மல் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. என்னெல்லாம் பார்க்கலாம்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மெமோ, அக்ரிமெண்ட், கான்ஃபரன்ஸ், ரிவ்யூ மீட்டிங், எக்ஸெட்ரா. ஸோ இதோடைய டைப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வீல் அப்படிங்கிறாங்க. வீல்னா என்னது? இட் இஸ் அ நெட்ஒர்க் ஒன். ஸோ ஆல் சப்பார்டினேட் வித் கம்யூனிகேட்டிவ் சுப்ரியர் ஒன்லி. ஸோ இங்கே தான் சுப்ரியர்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிற சப்பார்டினேட் எல்லாருமே என்ன செய்வாங்க? அவர்கிட்ட தான் போய் பேசுவாங்க. இட் இஸ் அன் வீல். சுற்றி அவர்கிட்டே தான் போய் பேசுறது தான் வீல். தென் சர்க்கிள்னா கம்யூனிகேஷன் மூவ்ஸ் இன் சர்க்கிள் ஃபார்ம். ஓகே, ஸோ சர்க்கிள் ஃபார்ம். தென் சிங்கிள் செயின்னா ஏபிசிடின்னு இருப்பாங்க. ஒரு லைன் ஆஃப் டெக்னாலஜி கம்யூனிகேஷன் பாசஸ் செக்வென்ட்லி ஃப்ரம் ஒன் பர்சன் டு அதர். ஸோ ஒரு பர்சன்ட்டு ஒரு பர்சன்ட்டாக இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ ஆகுது தான் வந்து சிங்கிள் செயின்.